ஹாய் ஹலோ வெல்கம் பேக். ஸோ டுடே நம்ம வந்து ஒரு நியூ டாபிக்கோட வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஏஜ் லிமிட் ஃபார் மெடிக்கல் கோடிங். மெடிக்கல் கோடிங் படிக்கிறதுக்கு என்ன ஏஜ் வரையும் நம்ம வந்து எலிஜிபிள் அப்படின்றது. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நான் உங்கள் தன்யா. இந்த சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ஏஜ் லிமிட் ஃபார் மெடிக்கல் கோடிங்? மெடிக்கல் கோடிங் படிக்கிறதுக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. இப்போ நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி பாஸ்ட் அவுட் கிராஜுவேட்ஸ், அதாவது இப்போ நம்ம 24ல இருக்கோம் இல்லைங்களா? 24 போது 2021, 2022, 2023 இந்த ஒரு இதில் முடிச்சிருக்க பசங்களை தான் வந்து கம்பெனிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இதெல்லாம் வந்து ரீசென்ட்லி எடுக்கிறாங்க. இல்லைன்னா என்னோட லாஸ்ட் ஏஜ் என்ன, எந்த ஏஜ் வரை நான் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 27 இயர்ஸ். நீங்கள் 27 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா மட்டுமே மெடிக்கல் கோடிங் சூஸ் பண்ணுங்க. மற்றபடி உங்களுக்கு 28 இயர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை இப்போ 27 நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட நீங்கள் மெடிக்கல் கோடிங் தயவு செய்து பண்ணாதீங்க, வேலை கிடைக்காது. கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. 27 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற கேண்டிடேட்ஸை எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்து நீங்கள் ஒரு ரெஸ்யூம் அனுப்பும் போதே உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு ஏஜ் பார்த்துருவாங்க. ஸோ 27 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொஃபைலை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ 27 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க இந்த கோர்ஸை நீங்கள் படிக்கவும் செய்யாதீங்க, எக்ஸாமும் கொடுக்காதீங்க. இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் மணி. ஓகே, அதே நீங்கள் 27 இயர்ஸ்க்கு கீழே இருக்கீங்க, 25, 26, 24 அந்த மாதிரிலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஜாபும் ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த ஏஜ் லிமிட். நான் இதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இங்கே கிளியராக சொல்கிறேன். தயவு செய்து அதுக்கு மேலே இருக்கீங்க. இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது 27 இயர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க, அவங்க ஆனால் இந்த கோர்ஸை படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஓகேவா? ப்ரெசென்ட்லி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஏஜில் வேணாலும் படிக்கலாம். பட் ஜாப் கிடைக்குமான்றது வந்து இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். இப்போ நீங்கள் வேணால் அதை நெகட்டிவாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நாலேஜ் லெவல் இருக்கு. ஓகே, இப்போ சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை இந்த ஃபீல்டில் இப்போதான் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களோட அகாடமி கிட்ட சொல்லி நீங்கள் தயவு செய்து எப்படியாச்சும் உங்களுக்கு வேலை வாங்கி தர சொல்லுங்க. ப்ரொஃபைல் வந்து கன்சிடர் ஆகாது. பட் ரெகுலராக கேண்டிடேட்ஸ் கொடுக்குற அகாடமியாக இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ரொஃபைல் வந்து உள்ளே போகும். ஓகே, ரிமைனிங் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி உங்களை அந்த ப்ரொஃபைலை தான் மூவ் பண்ண முடியும். மற்றபடி இன்டர்வியூ சைடர் பார்ட்டெல்லாம் நீங்கள் தான் கிளியர் பண்ணணும். அப்போ அதுக்கான நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் அகாடமியோட சப்போர்ட்டையும் எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். மற்றபடி இனிதான் நான் சூஸ் பண்ண போகிறேன், இனிதான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறவங்கன்னா தயவு செய்து நீங்கள் 27 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா, இல்லை 27 வயசுலேயே இருக்கீங்கன்னா தயவு செய்து மெடிக்கல் கோடிங்குள்ள வராதீங்க. ஜாப் கிடைக்கிறது வந்து கஷ்டம் பேஸ்ட் ஆன் த ஏஜ். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். ஸோ ஸ்டே பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். ஓகே, இப்போ ஆல்ரெடி நீங்கள் இதை படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் அகாடமி கிட்ட பேசுங்க, பேசிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், இல்லை ஹெல்ப் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க ப்ரொஃபைலை உள்ள புஷிங் பண்ணுவாங்க. பட் ஆனால் ரிமைனிங் பார்ட் நீங்கள் தான்ப்பா கையில் இருக்கு, நீங்கள் தான் அதை வந்து கிளியர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ். டேக் கேர். பை பாய்.